கடமை. ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விடுதலையோடு கூட முதலாவது விடுதலை அடையணும். அதான் பார்வனிடத்தில் சொல்றதை பார்க்கிறோம். நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே வெளியே வரணும். சுதந்திரம் இல்லாத ஒரு ஆராதனை கிடையாது. விடுதலை இல்லாத ஆராதனை கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 நாளாக நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் பாருங்கள், அந்த கடைசி நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் அது தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி தெளிவாக ஆண்டவர் காண்பித்தார் இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிப்போம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதில் எனக்கு ஆண்டவர் தெளிவாக காண்பித்த வார்த்தை என்ன அப்படின்னா, நேற்று இரவு புறப்பட்டு போய், அதாவது நீங்கள் புறப்பட்டு போய், அந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இந்த வார்த்தையை யார் சொன்னது அப்படின்னா பார்வன் சொல்கிறான் இந்த இடத்துல. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா கர்த்தர் சொன்னார். மோசேக்கு நீ இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படியாவது நீ புறப்பட்டு போய் இவ்விதமாக நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார். அதை மோசே பார்வனிடத்தில் பல முறை சொல்கிறான். நான் போய் எங்களுடைய ஜனங்களை விடு, நாங்கள் போய் பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தை நோக்கி வனாந்திரத்திற்கு வழியில் இப்படியே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பார்வனிடத்தில் தன்னுடைய ஆராதனை காரியங்களை சொல்கிறான். அது கர்த்தர் சொன்னது, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அது மோசே பார்வனிட சொல்கிறான். ஒரு சில வாதைகள் கண்டாலும் கூட இந்த மோசேயும் ஆரோனும் போய் முறையிடக்கூடிய இந்த வார்த்தைகளை அவன் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள. கடைசியாக தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் போய் பலியிடுங்க, உங்களுடைய கர்த்தருக்கு நீங்கள் போயிட்டு பலியிடுங்க, தேசத்தில் போய் பலியிடுங்க சொல்லிட்டு பார்வன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தேசத்தில் போய் பலியிடுதுன்னா எப்படி? அது முடியாது. அது அங்கே எகிப்தியருடைய அந்த அருவருப்பெல்லாம் போய் பலியிட வேண்டி இருக்குமே என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் பார்வனுக்கு கடினப்பட்டு போகுது. அடுத்தது பாருங்கள், 10வது அதிகாரத்தில் சரி போய் நீங்கள் பலியிடுங்க, குழந்தைகளை மட்டும் வைங்க, மற்றபடி நீங்கள் எல்லாரும் போய் பலியிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 10வது அதிகாரத்தில் இந்த மிருக ஜீவனுங்கள்லாம் இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் குழந்தைகளாம் கூட்டு போய் நீங்கள் பலியிடுங்க, எல்லாரும் போங்க, மிருக ஜீவன் இருக்கட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு பார்வன் சொல்கிறது பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல மோசே பார்வன் சொல்லக்கூடிய இந்த காரியத்தெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 12வது அதிகாரத்தில் தான் தெளிவாக சொல்லப்படுது, நீங்கள் போய் என்னை விட்டு புறப்பட்டு போய், என்னையும் என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சொல்லிட்டு கடைசியாக கூட மோசேவினுடைய அந்த முறையிட்டை மோசே போய் அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் சொல்கிறத, கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்கிறத அந்த இடத்துல பார்வன் ஒத்துக்கொள்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களை இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னென்று சொன்னால், நாம் இந்த லாக்டவுனில் பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த கொரோனா என்ற ஒரு வாதின் வழியை கொண்டு வந்திருக்கிற இந்த பேராபத்தாகிய இந்த லாக்டவுனில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு நேற்று தினத்தில் காண்பித்தார். எதை நாம் விரும்ப வேண்டும்? நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி தந்தரக்கூடிய தேவனிடத்தில் எதை விரும்ப வேண்டும்? நம்முடைய விருப்பம் தேவனுடைய சித்தமாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தீர்வு உண்டாகிறது, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அப்போ நம்ம இந்த நேரத்தில் விரும்ப வேண்டியது என்னன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி விருப்பம் இருக்க வேண்டும். மாறாக நம்முடைய
ஒரு எண்ணத்தின்படியும் நம்முடைய சிந்தனையின்படி ஜெபமும் அல்லது சத்தியமும் அமையும் என்று சொன்னால் பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் அதற்குரிய பலனை தேசத்திலே குறிப்பிட்ட பிரச்சனையில ஒருபோதும் பார்க்க முடியாது. இந்த நாட்களிலே அதாவது லாக்டவுன்ல இந்த நேரத்தை எப்படி செலவிடலாம் என்று சொல்லக்கூடிய தேவ செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அப்படியே கூட தேவ செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க அநேகர். லாக்டவுன்ல எப்படி தேவ செய்திகள் நேரங்களை வந்து நம்ம பிரயோஜனமா பயன்படுத்தி கொள்றது அப்படி பண்றாங்க. ஓகே, அது ஒரு செய்தி தான், தவறில்லை. அடுத்தது, நம்மளால லாக்டவுன்ல ஜனங்களுக்கு எவ்வாறு ஒத்தாசை செய்ய வேண்டுமோ என்று சொல்லி அந்த காரியங்களை செய்யறோம். அதுவும் நல்ல ஒரு காரியம். அதுக்கு பிறகு ஒரு சிலர் இப்படியே கூட மாறாவே தேவ செய்தி கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த மே மாசத்துக்கு பிறகு லாக்டவுனே தளர்த்தப்படாது என்று சொல்லி தனக்குத்தானே, அதாவது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த அந்த உலகத்துக்கு விரோதமா, அவனுக்கு கொடுத்த அவனுடைய கையில் இருக்கிற அவனுடைய பொருளுக்கு விரோதமா அவனே கிரியை செய்து கொண்டு, அதாவது தன் பொருளை தானே உடைக்கிற கதையா அவர்கள் தனக்குத்தானே ஒரு தவறான ஒரு செய்தியை கொண்டு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே என்னன்னா, அதாவது லாக்டவுன் காலத்துல எப்படி காலத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றது, இந்த லாக்டவுனுக்குள்ள இருந்து நம்ம எப்படி வந்து வாழ்வது, இந்த லாக்டவுன் இன்னும் தளர்த்தப்படாது இப்படி என்று சொல்றது எல்லாமே அப்படின்னா, ஒருபோதும் பிசாசு சதி திட்டமாகிய இந்த லாக்டவுனை லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு விடுதலை தந்து ஆராதிக்க நமக்கு நடத்தாது. இதெல்லாம் நம்முடைய மனதினுடைய ஒரு எண்ணங்கள், சிந்தனை. ஆனால் தேவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன இந்த இடத்துல பண்ணா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது விடுதலை. அதனாலதான் அந்த இடத்துல மோசே சொல்றான், இல்ல நாங்க எகிப்தியருடைய அருவருப்பை நாங்க பலியிட முடியாது கர்த்தருக்கு என்று சொல்றேன். அது லாக்டவுன்ல இருந்து ஒருத்தர் கூட ஒரு போதனை நான் கேட்டேன், அன்பானவர்களே. சபைகள், கட்டடங்களாகிய சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய சபையாகிய மனிதர்கள் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது போல ஒரு கடந்த நாட்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே கன்வின்ஸ்டு மைண்டு, பிசாசோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மைண்டு. சவுல் ஒத்து பண்ணா பாருங்க, அந்த மாதிரி சவுலும் அவனுடைய போர் வீரர்கள் ஒத்து பண்ண மாதிரி பிசாசோட ஒத்து போகக்கூடிய ஒரு மைண்ட். அன்பானவர்களே, இது தேவனுடைய விருப்பம் கிடையாது. இது பிசாசனுடைய ஒரு மைண்டோட ஒத்து போகக்கூடிய மைண்டு. நாம் இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தேவன் விரும்புவது என்னன்னா, லாக்டவுன்ல வெளியே வரணும். இது லாக்டவுன் என்பது ஒரு பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. இது எப்படியாவது ஜனங்க இந்த லாக்டவுன்ல இருந்து மனம் திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளவு பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் இந்த லாக்டவுன்ல கொண்டு வரான். இந்த லாக்டவுன்ல கொண்டு வந்து இதுல இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு என்ன லாக்டவுன்ல என்ன பிரச்சனை வருது அதுக்காக ஜெபிக்கிற ஒரு சிந்தனை எண்ணமும் கூட பிசாசோட கன்வின்ஸ்ட் பண்ண கூட ஒரு மைண்டு தான் அது. லாக்டவுனால வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, குடும்ப பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நியூஸ் பேப்பர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வருது, இதற்காக நம்ம ஜெபிப்போம் என்பதும் ஒரு கன்வின்ஸ்ட் மைண்ட். அன்பானவரை, ஜெபிக்க கூடாது என்று சொல்ல வரல நான். ஜெபிக்கணும், நம்முடைய கடமை. ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விடுதலையோடு கூட முதலாவது விடுதலை அடையணும். அதான் பார்வனத்தில் சொல்றதை பார்க்கிறோம். நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே வெளியே வரணும். சுதந்திரம் இல்லாத ஒரு ஆராதனை கிடையாது. விடுதலை இல்லாத ஆராதனை கிடையாது. ஆனா அப்படின்னா லாக்டவுன் நம்ம வெளியே வரணும். லாக்டவுன் வந்து வெளியே வரணும். பொறுப்பெடுத்துக் கொள்வது கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தால் ஒழிய யாரும் ஒண்ணுத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சபைக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் ஒன்று பெற்றுக்கொள்ள மாட்டான். அன்பானவரே, இதான் வசனத்தின் தெளிவு. ஆனா அப்படின்னால லாக்டவுன்ல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும். லாக்டவுன் என்பது மனம் திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் இல்லைன்னா எப்படி மனம் திரும்புவான்? அது கடைசி வரைக்கும் இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லாதவர்கள் மடிந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இருக்கிறவர்களும் மனம் திரும்ப முடியாது, இல்லாதவர்களும் மனம் திரும்ப முடியாது. அந்த இடத்துல வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்படுது. ஒரு அடிமைத்தனத்தின் காரியம் தான் லாக்டவுன். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன சொன்னா, இந்த லாக்டவுன்ல இருந்து நம்ம விடுதலையாகி நம்ம தேவனை சபையில ஆராதிக்க வேண்டும் என்று தேவனை சித்தமா இருக்கிறவருடைய நாளை. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய இருதய விருப்பத்தின் பிரகாரம் நாம் விரும்புவோம்.
அதை தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விருப்பத்தினுடைய அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பத்தையும் செய்கை உண்டாக்குறது என்று சொல்லி. விருப்பம்னா நம்ம எல்லாம் விரும்புறதெல்லாம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய இருதய விருப்பத்தை நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு அதை விலக்கி காண்பிக்கிறார். அதை தான் இன்னைக்கு விலக்கி காண்பிக்கிறதா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனபடினால இந்த லாக்டவுன் என்ற இந்த ஒரு பிசாசனுடைய தந்திரம், இதை நம்ம அந்த லாக்டவுன் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பட்டா இது எத்தனை மாசம் செல்லும் என்று தெரியாது. ஏன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது இப்படி போயிடும் அப்படி போயிடும் என்பதெல்லாம் நம்முடைய எண்ணங்களை தவிர மற்றபடி இதெல்லாம் பிசாசு ஈவற்ற இரக்கமற்றவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தந்திரமா என்ன பண்றான்னா அறியாமை ஜனங்களை கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறான். அதனால இந்த லாக்டவுன் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேசத்துக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய சபைக்கு நாம் தேவ சித்தத்தின்படி நம்ம சபை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இந்த லாக்டவுன் உடைக்கப்படுவது நிமித்தம் விடுதலையின் ஆராதனைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, விடுதலைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடினாலே இந்த விடுதலையின் ஆராதனை நாமும் விரும்புவோம். விரும்பி ஜனங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எகிப்தியரை கொள்ளையிட்டு சென்றார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போய் நம்ம வனாந்தரத்துல கர்த்தருக்கு அவர்கள் பலியை செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் நேற்று தினத்துல நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற போது ஆண்டு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்றிய பிசாசோட ஒத்து போய் அவனோட கன்வின்ஸ் மைண்டா இருந்து நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச போறியா என்று ஆண்டு வேலைக்கு நினைச்சேன். எனக்கு அதில் விடுதலை ஆகி அதுக்கப்புறம் என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக என்னுடைய அரசாட்சி, நான் கொடுக்கிற அப்பம், நான் கொடுக்கிற காடை, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர், நான் கொடுக்கக்கூடிய எல்லாமே ஆசீர்வாதம், புசிப்பு, நான் கொடுக்கிற பாதுகாப்பு முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தன்மை பிறகே என்று சொல்லி ஆண்டவர் அதனை விலக்கி காண்பித்தபடினால அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இந்த லாக்டவுனுக்கு பிறகு நம்ம பிரவேசிப்போம் என்பது சந்தேகம் இல்லை. சொன்னா முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நடத்தினார். 40 ஆண்டுகள் நடத்தினார் வனாந்தரத்துல. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் போவதற்கு இது தடையா இருக்கும். முதல்ல இந்த தடை, இந்த லாக்டவுன் தடை உடைக்கப்பட ஒன்னியாவது, யாருக்கும் ஒன்னியாவது, தேசத்திற்கு நன்மை தான் நடக்கும். ஒன்னியாவது இது ஒரு பீதி, அவ்வளவுதான். இதனுடைய வீரியங்கள் என்பது மனுஷ மூளையினாலே தான் அதிகமாக்கப்படுகிறது அன்றி மற்றபடி இது உண்மை கிடையாது. ஒன்னியாகாது, யாருக்கும் ஒன்னியாகாது, எந்த நட்டும் மாறாது. இது அப்படியே தொடர்ந்து சொன்னா ஒரு கொரோனால ஒரு மனுஷன் சாவர சொன்னா பசினால, வன்முறையினால, குடும்ப சண்டையினால 1,00,000 பேர் சாகக்கூடிய ஒரு நிலை வரும். 1,00,000 பேர் சாகக்கூடிய நிலை வரும். கொரோனால சாகுறது ஒருத்தன்னு சொன்னா 1,00,000 பேர் சாகக்கூடிய ஒரு நிலை வரும் மற்ற காரியத்தினால, லாக்டவுனால. அதனால இந்த லாக்டவுன் உடைக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவ பிள்ளைகளை நாம் விரும்பும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் அதை நிறைவேற்றி அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினாலே தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்து அதன்படியே விரும்பி நாம் எகிப்தியருடைய பொருட்களை கொள்ளையிட்டு நாம் வனாந்தரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சென்று நாம் ஒரு ஆளும் தேவன் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை நோக்கி நாம் சென்று நம் தேவனுடைய அரசாட்சிக்குள்ளாக கடந்து வருவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.